சொல்லுங்க, என்ன பிரச்சனை? டாக்டர், நடந்த கால்லாம் ரொம்ப வலிக்குது டாக்டர். அப்படியா? நல்லா காரா பார்த்து வாங்கிக்கோங்க. இனிமேல் அப்படி நடக்காதீங்க. என்ன டாக்டர், நடந்தா கால் வலிக்குதுன்னு சொல்கிறேன், கார் வாங்க சொல்கிறீங்களே? வேற என்ன, நடந்தா எல்லாருக்கும் கால் வலிக்குதான் செய்யும். தம்பி, உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியல. ஸ்கூல் யூனிஃபார்மெல்லாம் போட்டிருக்கீங்க. அங்கிள், எப்படி அங்கிள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் டாக்டரு. அப்பயே நினச்சேன், நடந்தா கால் வலிக்குதுன்னு சொன்னதுக்கு கார் எழுதி கொடுக்கும் போதுமே டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்காத டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்பு இல்லையா? அங்கிள், இதெல்லாம் நான் பார்ட் டைம்ல செய்கிறேன் அங்கிள். காசு வேணும்ல டாக்டர். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? வெறும் மருந்து மட்டும் தான் எழுதி கொடுக்குறீங்களா, இல்லை ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? அங்கிள், ஆப்ரேஷன்லாம் சூப்பராக பண்ணுவேன் அங்கிள். இங்கே பாருங்க, ரத்தக்கார கூட இருக்கு. ஒரு அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா? தம்பி, இங்கே பாருங்க, ஆப்ரேஷன் பண்ணோன்னா மயக்கூசி கொடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் அட்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம், சின்ன கத்தி வச்சு பண்ணுவாங்க. எப்படி ரத்தமெல்லாம் தெரிச்சிச்சு? அங்கிள், அது அப்பாவும் அம்மாவும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் மயக்க வரத்துக்கு இதில் அடிப்பேன். அதான் அடிப்பியா? அப்போ ஆப்ரேஷனுக்கு? அங்கிள், ஆப்ரேஷன் பண்ணி எல்லா பேரும் கத்தி வச்சுருக்கிறோம் பாருங்க, சீக்கிரமா முடிச்சுவோம். டெஸ்ட் பேப்பர் எழுதுனே. அப்பா, சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு பேசிக் மேனஸ் இல்லை. டேய், மார்க் எப்படி வாங்கணும்னு மட்டும் சொல்கிறா போதும். அப்பா, நான் சும்மாவே ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்கிறவா. டெஸ்ட்டு வச்சா சும்மாவா விட்டுருவேனா? ஒன்றும் இல்லை சேட்டு, உங்கள் மிஸ்ஸு நீ டெஸ்ட் எழுதுனில்ல, அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வச்சாங்கடா வெயிட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பஞ்சபூதங்களின் பெயர்களை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. நீ என்ன எழுதிக்கிற? தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல். ரெண்டாவது கொஸ்டினுக்கு பதிலாக பாரு. கண்டங்களில் பெரிய கண்டம் எது? கண்டங்களில் பெரிய கண்டம் நிலாகண்டம். போட்டு கொடுத்துட்டாங்களா? டேய், இதெல்லாம் விட மூணாவது கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எழுதிக்கிற பாரு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காபி உற்பத்தி செய்யும் இடம் எது? நீ என்ன எழுதியிருக்க? ஏற்காடு ஃபில்டர் காபி கடைகள். சரி, அடுத்த கொஸ்டின். ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு பிறந்தார்? நீ என்ன எழுதிக்கிற தெரியுமா? ரொம்ப புத்திசாலித்தனமா, ஆஸ்பத்திரியில். அஞ்சாவது கேள்விக்கு இந்த மாதிரி உலகத்தில் யாரும் ஆன்சர் பண்ண முடியாதுடா. ஜெட் ராக்கெட் எந்த வேகத்தில் செல்லும்? ஜொயின்னு போட்டு புள்ளியாக வச்சுருக்கான் பாரு, அவ்வளோ வேகத்தில் போகுமா? டேய், இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனால் ஒன்று சொன்ன பாரு, என்னது? அப்பா, நான் சும்மாவே ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்கிறவா. அத்தை தாண்டா என்னால் மன்னிக்க முடியல. எப்படா உன்னெல்லாம் பேச முடியுது? தானே தானே நானே நானே. அம்மா, ஒரு காஃபி வாங்கி கொடுங்கம்மா. டேய், இப்போதானடா கொடுத்தாங்க அம்மா. இப்போ கொடுத்தது காஃபியா? நான் சுடுதண்ணின்னு நினச்சி வாயில் கொப்பளிச்சு துப்பிட்டேன்பா. டேய், சுடுதண்ணிக்கும் காஃபிக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும். அம்மா போட்ட காஃபி அந்த லட்சணத்தில் இருந்துச்சு. இதை மட்டும் வக்கனையாக பேசு. நேற்று ஸ்கூலில் காப்பி அடிச்சுக்கிறோம், உங்கள் மிஸ்ஸு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்கள் மிஸ்ஸு காப்பி குடிக்கிறது தான் பிடிக்கும், காப்பி அடிக்கிறது தான் பிடிக்காது. என்ன நியாயம் இது?